நம்ம அட்ரஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கோயில்பட்டி லாயல் மில் காலனில ஜெயமகாலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஸ்ரீ கேஎன்ஆர் ஸ்வீட்ஸ் தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், மணிலா மிட்டாய் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு டிஃப்ரெண்டா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்புலலாம் மிட்டாய் எப்படி செய்றாங்கங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா காட்டுறோம். ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். வாங்க. இங்க தரமான பாதாம் அப்புறம் முந்திரி பருப்பு தான் யூஸ் பண்றாங்க. வெல்லத்தை நல்லா பாகு காய்ச்சி அதுல ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடியை போட்டு மிக்ஸ் பண்றாங்க. அடுத்து இந்த வறுத்த பாதாம் பருப்பை அந்த வெல்லப்பாவோட நல்லா மிக்ஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் அதை தேய்ச்சி தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்தா குவாலிட்டியான பாதாம் அப்புறம் முந்திரி மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பேக் பண்றதுக்காக ஹை குவாலிட்டியான மிஷின் தான் யூஸ் பண்றாங்க. நல்ல ஹைஜீனா குவாலிட்டியா இந்த முட்டாயெல்லாம் சூப்பரா பேக் பண்றாங்க. இவங்க இந்த பாதாம் முந்திரி முட்டாயெல்லாம் பல்க் ஆர்டர்ஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பாதாம் முட்டாய், முந்திரி முட்டாய் அதுவும் ஹெல்த்தியா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்ட ராகி முறுக்கு, பூண்டு முறுக்கு, ஆந்திரா முறுக்கு, மசால் தட்டை, மிக்சர், சேவு, வறுவல்னு கார வகைகளும் நிறையவே அவைலபிளா இருக்கு. ஸோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அனைவருக்கும் ஸ்ரீ கேஎன்ஆர் கடலமிட்டாய் சார்பாக வணக்கம். கடந்த 25 வருஷமா இந்த தொழிலில் தான் இருக்கோம். நல்லா போய்க்கிட்டு இருக்கு. ஆதரவு கொடுத்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மிக்க நன்றி. இப்போ புதுசாக பாதாம் பருப்பில் நம்ம கடலை மிட்டாய் போடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாதாம் பருப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, இதெல்லாம் போட்டு வெளியூர்களில் சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் இங்கே ஃபுல்லாக ஸ்கூல்களில் நல்லா போகுது. ஸ்கூலில் ஃபுல்லாகவே நல்லா சுருக்குறாங்க. நல்லா தூக்கிட்டுருக்கு. இது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடலை மிட்டாய்க்கு எப்படி எனக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ, அதே மாதிரி இந்த பாதாம் பருப்பும், முந்திரி பருப்புக்கும் எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இது போக இன்னும் நாங்கள் வெள்ளரி விதை, பூசணி விதை இதெல்லாம் போடுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கோம். அது போடும்போது அந்த வீடியோவை உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். நல்லாயிருக்கும். இதில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டுக்கு தேவைனாலும் வாங்கிக்கலாம். வியாபார தேவைக்குனாலும் நீங்கள் மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு இந்த தாம்பூல கவரில் போட்டு கொடுக்கறதுக்கு இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வழக்கமாக கடலை மிட்டாய் போடுவாங்க. பாதாம் பருப்பு கடலை மிட்டாய், இந்த முந்திரி பருப்பு கடலை மிட்டாய்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். தாம்பூல கவரில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்புறம் கடைசி கல்யாணத்துக்கு இலையில வைப்பாங்க கடலை உருண்டைகள். அந்த இதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வித்தியாசமாக இருக்கும். வழக்கமாக எல்லாரும் பண்ணுறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டவங்களுக்கு ஒரு நிறைவாகவும், ஒரு சுவையாகவும் நல்லாயிருக்கும். மிக்க நன்றி.